அது உனக்கு தான் சத்தியம் பண்ண ஐயா அவன் போயிட்டு வச்சரோடுங்க ஒரு ஆள் எந்த புள்ளடா டீ கடை கிடக்கவா இப்படி நடந்து அப்படி வெயிட் பண்ணு திடீர்னு உள்ள எப்படியே 10 வருஷம் பேசிட்டு இருக்கீங்கன்னா எப்ப கல்யாணம் சொல்ல பேசி 10 வருஷம் இருக்கு சொல்ல முடியாது நாளைக்கே கல்யாணம் முடிச்சா முடிச்சுக்க நம்பர் வாங்கிட்டேன் நாளைக்கே நோட்ல எப்பவுமே ஓகே தான் உள்ளதான் பிரச்சனைங்க டீம் 4 பேர் தான்க்கறா 4 பேர் என்ன அந்த பவுலிங் வந்து பந்து கீப்பிங் करते போயிரு பவுலிங் வரட்ட ரெண்டு ஃபீல்ட் இங்க டேய் நீ மீடியமா போ நீ ஷார்ட்டா போ நீ லாங்கா போ எட்டக்காரன் ஒருத்தன் அவன்தா ஏய் இன்னைக்கெல்லாம் கடையில தான்டா சாப்பாடு இன்னைக்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் அன்லிமிட்டட் தக்காளி சோடி கடையில சாப்பாடு போய் 100 ரூபாய் கொடுத்துருங்க யார் வேணாம் நாங்களா வேண்டாம்னா பாக்குற வரைக்கும் பாப்பு போடுவோம் வட்டி அந்த காசு எங்களுக்கு கொடுத்தா நான் எடிங் பண்ணுவேன் நீ மட்டும் தனியா நீ போறா அக்கவுண்ட் இருக்கா விக்கி அப்ப நாங்களும் வருவோம் அக்கவுண்ட்க்கு சத்தியா கடையில திங்கன்னா அப்புறம் டீம் ஜெயிக்கும் ஜெயிக்கிற வழி ஜெயிக்கணும் இந்த டீம் ஒண்ணும் பண்ண கூடாது வாய் மூடிட்டு மாத்ரா பையன் பாரு எவ்வளவு ஸ்பீடா சக்கர தண்ணி விட வரும் பாரு நம்ம வந்து கரெங்க டக்கு தண்ணி கொண்டு வரதுல 4 அக்கவுண்ட் போட்டாங்க சாக்கறத கூட கொண்டு வர மாட்டேன் அது உனக்கு தான் சத்தியம் பண்ண தரேன் ஐயா அவன் போயிட்டு வச்சரோடுங்க ஒரு ஆள் ஹீரோ வந்து அப்படின்றவன் ஏடா கோலி முடிஞ்சு அப்படின்ட்டு எந்த புள்ளடா டீ கடை கிடக்கவா டீ கடைக்கு வந்து ஒரு நேரத்துக்கு போன் பண்ணி எனக்கு தெரிஞ்சது போன் பண்ணி வர சொல்லிருப்பேன் ஏண்டா போய் பேசிக்கிட்டு போய் பேசுறேன் போய் பேசிக்கிட்டா நாளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேச நம்பரோட இல்ல இப்பதான் நம்பர் வாங்கிட்டு வந்துக்கிறேன் கார்டு நம்பர் கட்ட பாத்துக்கிறேன் பொம்பளை சோக்கு ஏண்டா அது எப்படி தெரியுமா நல்ல கம்முன்னு இருப்பாங்க இந்த பையன் பசி போட்டு நிப்பாங்க பட்டக்கட்டை எல்லாம் போட்டு இந்த ஏதாவது கிராஸ் ஆச்சுன்னா இப்படியே லைட் அழிச்சு இப்படி பாப்பாங்க வசூல் ராஜா படத்துல வருவா தெரியுமா நடந்து அப்படியே வெயிட் பண்ணு திடீர்னு உள்ள எப்படியே வச்சுப்பாங்க அந்த கணக்கா அவன் மடி இப்படி நடந்து போவானே இல்ல வரைக்கும் எல்லாம் யோக்கியா 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அதான் எழுதி 10 வருஷமா பேசிட்டு இருக்கீங்கன்னா எப்ப கல்யாணம் சொல்ல பேசி 10 வருஷம் இருக்கு அதோட வயசு 10 வருஷமா தலையில சதா இருக்குமோ சொல்ல முடியாது நாளைக்கே கல்யாணம் முடிச்சா முடிச்சுக்க நம்பர் வாங்கிட்டேன் நாளைக்கு நைட் ஐ லவ் யூ சொல்லுவேன் நாளைக்கு நைட் கல்யாணம் முடிப்பேன் 13 வயசுல எத்தனை ஆகுது நான் நீட் அவன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க போய் வாத்து நல்ல பிள்ளையா தெரியும் அட பார்த்தா நீதானா பார்த்தா எப்படின்னா நல்ல விளையாண்டு இது கோணையாக்குது நேராக்குதுன்னு தெரியுங்க பார்த்தா ஏதாச்சும் சொல்லியா நேரம் நல்லா கேக்குது தினேஷ் காய்ச்சி அப்புறம் தினேஷ்க்கு ரெடி ஆயிடுது எப்ப கல்யாணம் என்ன நினைச்சுக்கிற கல்யாணம் அவனுக்கு தினேஷ் ஓகே சொல்லிட்டாங்க சொல்லி விட்டு சொன்னா சரி இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு எல்லாரும் ஐயெல்லாம் கேட்டா கல்யாணம் வைக்கிற சரி நானும் ஓகே தான் சொல்லுவாங்க பிள்ளைய நோட்ல எப்பவுமே ஓகே தான் உள்ளதான் பிரச்சனைங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா கட்டின தான் கட்டுன்றா தினேஷ்க்கு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா தினேஷ் லவ்வா சரி நல்லா இருப்படா போடா நம்ம டீம் 4 பேர் வராங்க நம்ம டீம் ஒருத்தவங்க வர மாட்டாங்க என்னடா அங்கே மட்டும் வராங்க இது வந்துட்டு நானே இன்னொரு பிளான் செல்லிட்டு வரேன் யாரு கேள இது என்னடா இரடா மூணு இது என்னடா ஏட்டருக்கு ஒரு வேளை இந்தா அருமையான ஒரு வேளை இருக்குது குழம்பு குடி குடி அடிச்சு எடுத்துக்க வேடிக்கை வைக்காத அந்த இலையை சாப்பிட்ற நல்லா இருந்தா அந்த இலை கிடைக்காது எது அதை ஓட்டி சாப்பிடும் இல்லை அடிச்சு கொடுத்துறியா ஆளுக்கு ஒரு குழம்பா ஆமா ஆள் குழம்பா தனித்தனியாக புரோட்டா குழம்பு மட்டும் எடுத்தா எல்லா குழம்பும் ஒன்று இதே புரோட்டா குழம்பு மட்டும் வேறையா கொடுத்து ஆமாம் சொன்னார் புரோட்டாக்கு மட்டும் கறி குழம்பு கொடுத்துருக்காங்க ஏன் அந்த அடிச்சுட்டா நீங்க எல்லாம் பார்த்துப்பா சாப்பாடு எடுத்துட்டு இலவத்தி எத்தனை உண்டு ஐயா ஊற்றி சாப்பிடும் சொல்றாங்க அவர் 2 கிலோ தின்பேன் ஒரு கிலோ திங்க மாட்டேன் தின்னு முடிச்சிருப்பானே நீங்க எதாவது சாப்பிட்டு பாக்கிட்டீங்க அதனால தெரியுது எவ்வளோ சாப்பிட்றோம் பிரியாணி வரும் சாப்பிட பார்த்தா நம்மளுக்கு ஆசை இருக்குது